என்னங்க நீங்க கூட்டிட்டு போங்க. போ ஐஸ்வர்யா. மித்ரா நீ முன்னாடி போய் உட்காந்துக்கோ. போ பேக கழட்டு. ஐஸ்வர்யா வா உட்காரு, மணி ஆயிடுச்சுல. பாய் மித்ரா குட்டி. ஏய் கீழே விழுந்துற போற, கெட்டிமா புடிச்சுக்கோ அவரை. ஏய் நில்லடி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் உனக்கு சரின்னு படுதா? சரின்னு படுறதுனால தான் செய்யறேன். நீ செய்யறது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? யானை கொழுத்து போனா தான் தலையில அதுவே மண்ணை வாரி கொட்டிக்குமே, அது மாதிரி இருக்கு. யானைய பிள்ளையாரோட இன்னொரு அவதாரமாவும் பாக்குறாங்க. இங்க பாரு, வயசுல பெரியவ, நான் சொல்றேன் கேளு. நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சு அனுப்புற, அது பத்திக்க கொஞ்ச நேரம் கூட ஆகாது. இங்க பாருங்க, பாக்குறவங்க கண்ணுக்கு வேணும்னா இது தப்பா தெரியலாம். ஆனா ஏன் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன மில்கி பாய், ஹாப்பியா? ஹாப்பி மில்கி மேன். கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மில்கி மேன். கிஃப்டோட சேர்த்து உங்களையும் பிடிச்சிருக்கு மில்கி மேன். தேங்க் யூ மில்கி பாய். ரொம்ப தேங்க்ஸ் மில்கி மேன். ஏன் மில்கி பாய்? gift வாங்கி கொடுத்தீங்கல்ல, ஓகே, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மில்கி மேன். தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது மில்கி பாய். சரி ஐஃபை அடிச்சுக்கலாமா மில்கி மேன்? ஒத்த கை கிடையாது, ரெட்ட கை. ஹாய் பாய். சொல்லு சக்தி. மாமா புகழ கூட்டிட்டு வந்துட்டாரா? இன்னும் இல்ல சக்தி. சிவா புகழ விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நானே உனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். சரி ஓகே மகி. வாங்க மில்கி மேன். சக்தி சார், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் புகழ விட்டு வந்துடுறேன். ஓகே சார். உள்ள வாங்க மில்கி மேன். வாங்க மில்கி மேன். ஏய் வாங்க உள்ள. ஹாய் சிவா. ஹாய். டே எப்படி போச்சு? நல்லா போச்சு. உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓ ஓகே சிவா. சரி மில்கி பாய், நான் கிளம்பட்டுமா? என்ன மில்கி மேன், இவ்ளோ தூரம் வந்துட்டு எங்க அம்மாவை பார்க்காம போனா எப்படி? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மாவை மீட் பண்ணிட்டு அப்புறமா கிளம்புங்க. ஓகே. ஓகே சொல்லிட்டு ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க மில்கி மேன், உட்காருங்க. அங்கிள், அம்மா எங்க? அம்மா ஒன்னும் வீட்டுக்கு வரல புகழ். மில்கி மேன் ஒரு நிமிஷம் இருங்க, நான் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சீக்கிரம் வந்துருவாங்க. புகழ், அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. நான் கூப்பிட்டா உடனே வந்துருவாங்க. ஏய் அதுக்கு இல்ல புகழ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அம்மா இப்போ ஆஃபீஸ் வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. நீ இப்ப கால் பண்ணாலும் அவங்க ஃபோன் எடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. இல்ல நான் கால் பண்றேன், அப்பதான் மில்கி மேனும் அம்மாவும் மீட் பண்ண முடியும். மில்கி பாய், அதான் அம்மா பிஸியா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு? ஆமா புகழ், நான் தான் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கேன்ல, சோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது மீட் பண்ணிட்டா போச்சு. இல்ல மில்கி மேன், நான் கால் பண்ணா அம்மா உடனே வந்துருவாங்க. மில்கி பாய், அம்மா அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு பொறுமையா வரட்டும்,
எனக்கும் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, ஸோ நான் கிளம்புறேன். ஓகே? ஓகே மில்கி மேன். அப்பாடா தப்பிச்சோம். குட் பாய். நல்லா படிக்கணும், அம்மா சொல்றபடி கேட்கணும். ஓகே? சரி, நான் சென்னைக்கு போனதும் கால் பண்றேன். உங்களுக்கும் எப்பெல்லாம் என் கூட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? ஓகே மில்கி மேன். நீங்க மறுபடியும் எப்ப டெல்லிக்கு வருவீங்க? நான் வரும்போது உங்களுக்கு கால் பண்றேனே. ஓகே மில்கி மேன். சரி, போயிட்டு வரேன். பாய். பாய். பாய் மகி. ஓகே சிவா பாய். மில்கி மேன் பார்த்து போங்க. சரி புகழ், நீங்க இரு, நான் போயிட்டு ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு மகி. சக்தி, சிவா வந்து புகழ வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. நீ இப்ப தாராளமா வீட்டுக்கு வரலாம். சரி ஓகே. மில்கி மேன் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு போல. ஆமா அங்கிள். ஏமா இவ்ளோ லேட்டா வரீங்க? உங்களுக்காக மில்கி மேன் இவ்ளோ நேரம் இருந்துட்டு இப்பதான் கிளம்பி போனாரு. நீங்க வரலன்னு ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாரு. சரி, நீங்க ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க? வேலை இருந்துச்சு புகழ். நீங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்றீங்க. உங்களுக்காக தானே மில்கி மேன் வந்தாரு. அதை ஏமா நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க? யார் வந்தாலும் வேலை இருந்தா முடிச்சிட்டு தான் வர முடியும் புகழ். மில்கி மேன் எனக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா? இங்க பாருங்க, பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு? தொப்பி கூட பாருங்க. எனக்கு இந்த பொம்மையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கு. இங்க பாத்தீங்களா, இந்த பொம்மை நல்லா புசு புசுன்னு சூப்பரா இருக்குல்ல? சரி, நடத்து காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா பாக்ஸிங் பம் எப்படி இருக்கு? இங்க பாத்தீங்களா க்ளவுஸ். அம்மா, மில்கி மேன் ரொம்ப நல்லவருமா. என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவர் மட்டும் எனக்கு அப்பாவா கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேம்மா. ஏய், அவரு தான்டா உன் அப்பா. நீங்க மட்டும் சீக்கிரம் வந்திருந்தா நீங்களும் மில்கி மேனும் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி கேட்டிருப்பேன். ஆனா நீங்க இப்படி லேட்டா வந்ததுனால கேட்க முடியல. மில்கி மேனும் கிளம்பி போயிட்டாரு. புகழ், உனக்கு எத்தனை தடவை சொல்றது பெரியவங்க மாதிரி பேசாதன்னு? உனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக ஓ இஷ்டத்துக்குலாம் என்னால எதுவும் செய்ய முடியாது. நீங்க எனக்காக தானம்மா வாழ்றீங்க. அப்ப என் விருப்பம் தானம்மா உங்க விருப்பமோ? அதுக்காக எனக்கு விருப்பம் இல்லாதெல்லாம் என்னால செய்ய முடியாது புகழ். ஏமா, உங்களுக்கு மில்கி மேனை பிடிக்கலையா? என் மாமாவை எனக்கு பிடிக்காம இருக்குமாடா? புகழ், தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத. வாய் மூடிட்டு முதல்ல உள்ள போ. என்ன சக்தி, எதுக்காக நீ இவ்ளோ கோவப்படுற? பின்ன என்ன மகி, நீயே பார்த்தல, சொல்றதை கேட்காம கூட கூட பேசிட்டே இருக்கான். இத பாரு சக்தி, அவன் ரொம்ப சின்ன பையன். சின்ன பையன் மாதிரி அவன் பேசுறான். விட ப்ளீஸ். அவனோட ஆசை என்னன்றத அவன் சொல்லிட்டு போறான். எனக்கு மட்டும் என்ன மகி, மாமா கூட வாழக்கூடாதுன்னு ஆசை? எந்த பொண்ணா இருந்தாலும் மாமா கூட வாழணும் தான் ஆசைப்படுவா. ஏன்னா மாமா அந்த அளவுக்கு நல்லவர். இருந்தும் நான் ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கேன்? மாமா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் தானே. இவன் இப்படி அடம் பிடிச்ச நான் என்னதான் பண்றது?
எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி கண்ணாமூச்சி ஆட்டம் சக்தி? தெரியல மகி. அவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது, எதுவுமே எனக்கு தெரியல. அவன் மாமா மேல அளவுக்கு அதிகமா அன்பா இருக்கான். அவனை எப்படி மாமா கிட்ட இருந்து பிரிக்க முடியும்னு தெரியல மகி. இதெல்லாம் நினைச்ச ஒரே டென்ஷனா தான் இருக்கு. இது பாரு, வருத்தப்படாத. பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஒரு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும். சரி மகி, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. டீ சாப்பிடணும் போல இருக்கு. உனக்கும் டீ வேணுமா? சரி, போய் எடுத்துட்டு வா. சரி, நான் போய் டீ போடுறேன். சக்தி, ம்? டெல்லிலாம் எப்படி இருக்கு? அது டெல்லி மாதிரி தான் இருக்கு. சாரிங்க. எதுக்கு? இல்ல, நீங்க சொன்ன ஜோக்குக்கு எனக்கு சிரிப்பே வரல. நான் உங்ககிட்ட டெல்லி பிடிச்சிருக்கான்னு தான் கேட்டேன். பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல. ஏதோ சேஞ்சா இருக்கு மனசுக்கு, அவ்வளவுதான். அது போதுமே. ஒருத்தவங்க மனசு நிம்மதியா இருந்தாலே அவங்க என்ன செஞ்சாலும் நல்லதாவே நடக்கும். அவங்க குழப்பத்துல இருக்கும்போது தான் எது செஞ்சாலும் தப்பாவே போய் முடியும். நீங்க இப்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. இப்ப நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது நல்லதுதான் உங்களுக்கு. சக்தி, அந்த அக்ரிமெண்ட் ஃபைலை காட்டுங்க. சார், அது உங்ககிட்ட தான் கொடுத்தேன். என்கிட்ட கொடுத்தீங்களா? உங்ககிட்ட தான் கொடுத்தேன் சார். ஐம் ஷூர் நீங்க தான் வச்சிருந்தீங்க. ஆமா, நான் தான் வச்சிருந்தேன். ஆனா எங்க வச்சேன்? சரி, ஐஃபை அடிச்சுக்கலாமா மில்கி மேன்? ஒத்த கை கிடையாது, ரெட்டை கை. சாரி, நான் மில்கி பாயோட கிஃப்ட் பாக்ஸ்குள்ளேயே வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மில்கி பாய் வீட்டில் போய் வாங்கிக்கலாம். டிரைவர், வண்டி கொஞ்சம் திருப்புங்க. சக்தி, ஒரு டீ போட இவ்வளவு நேரமா? டீ போட்டு தான் வரணும். லேட் ஆகும், வெயிட் பண்ணு. சரி, ஓகே, டென்ஷன் ஆகாத. I'll be waiting. சக்தி, சார், ஐயோ, எதுக்கு சிவா திரும்ப இங்க வந்தாரு? சக்தி வேற உள்ள இருக்காளே, பிரச்சனையாக போகுது. நீங்க இங்கே இருங்க, நான் போய் அக்ரிமெண்ட் வாங்கிட்டு வரேன். ஓகே சார். சக்தி, சக்தி, ஏய் சக்தி, சிவா வந்திருக்காரு. இப்ப எதுக்கு மாமா திரும்ப வந்திருக்காரு? எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை புகழ் வர சொல்லிருப்பானோ? ஐயோ, இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணும் அதை சொல்லு. சக்தி தான் வீட்ல இல்லையே, போயிட்டு வரட்டும். சரி, நீ போய் மாமாவை வாசலையே வச்சு என்ன விஷயம் கேட்டு அனுப்பிவிடு. சக்தி ஒரு திரும்ப உள்ள வரேன்னு சொன்னாரா, நான் என்ன பண்ணட்டும்? ஏதாவது சொல்லி சமாளி, போ போ. சரி, நீ உள்ளே வெளில வர. வாங்க. ஹாய். பாய். பாயா?
இல்ல பாயின்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருக்கீங்க. அதான் என்ன விஷயம்னு கேட்கலான்னு. சமாளிக்க சொன்னா இப்படி ஓப்பனிங்லயே சொதப்புறானே. ஓ அதுவா? புகழுக்கு கொடுத்த கிஃப்ட். அதெல்லாம் திரும்ப வேணுமா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணாண்ணா, கிளம்புங்களேன் ப்ளீஸ். மஹி, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா உங்களை கிளம்ப சொல்றேன். வாட்? இல்ல டைம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓ எஸ், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. பாருங்க, நீங்க செஞ்ச குழப்பத்துல நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நீங்க போய் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேணாலும் சொல்லுங்க. என்ன இப்படிலாம் பேசுறாரு? ஐயோ மகி, மொக்க போடாம மாமாவை சீக்கிரம் அனுப்பி வையா. இல்ல நீங்க மறந்துட்டேன்னு நீங்க இங்கேருந்து நீங்க ஃப்ளைட்ல போகும்போது கூட அதை பத்தி யோசிச்சுட்டு அடுத்த வாட்டி நீங்க வரும்போது கூட இல்ல நீங்க போன்ல கூட சொல்லாமே. நான் இப்பவே சொல்லிடுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலி புகழுக்கு கொடுத்த gift கவர்ல என்னோட அக்ரிமெண்ட் ஃபைல் இருக்கான்னு பார்க்கணும். புகழை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவனை கூப்பிட்டா இப்ப பிரச்சனை ஆயிருமே. இவர் மில்கி பாயை கூப்பிடுற மாதிரியே தெரியலையே. ஒரு மார்க்கமா வேற பேசுறாரு. மில்கி பாய், ஐயோ, மில்கி பாய். எதுக்கு அவனை கூப்பிடுறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க, நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் மில்கி பாய் வீட்ல இல்லையா? ஆமா, அவன் வீட்ல இல்ல. எங்க போயிருக்கான்? படிக்கிறான். உள்ளையா? இல்ல வெளியே. வெளியா? வெளியங்க? வெளியனா டியூஷன் வெளியே படிக்கிறான். ஓ, மில்கி மேன், மில்கி பாய். மில்கி மேன். புகழ் வீட்ல தான் இருந்திருக்கிறான். போகல போல இருந்திருக்குது. வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறான். ஹோம்ல தான் செய்யணும். மில்கி மேன், நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? ஜாலி. அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, வாங்க அவங்களும் உங்களுக்கு இன்ட்ரோ பண்றேன். இல்ல அம்மா, நீங்க கூப்பிடுங்க, நான் பேசிட்டு போயிடுறேன். இல்ல நீங்க வாங்க, உங்களை மீட் பண்ணியே ஆகணும். வாங்க என்ன? வாங்க மில்கி மேன், வாங்க. சரி வரேன். வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க. அம்மா, மில்கி மேன், அம்மா கிச்சன்ல தான் இருப்பாங்க. வாங்க கிச்சன்ல போய் பார்க்கலாம். ஆஹா, சக்தி கிச்சன்ல தானே இருக்கா. புகழ் சிவாவை கூட்டிக்கிட்டு போனா பாத்துட்டு வரேன். அம்மா கிச்சன்ல இல்ல. வேற எங்க இருக்காங்க? வேற எங்க இருக்காங்கன்றதுலாம் தெரியல. ஆனா கன்ஃபார்ம்டா சொல்றேன், கிச்சன்ல மட்டும் இல்ல. நீங்க போய் சொல்றீங்க, அம்மா கிச்சன்ல தான் இருப்பாங்க. ஐயோ சத்தியமா சொல்றேன் புகழ், அம்மா கிச்சன்ல இல்ல. நானே போய் பாத்துக்கிறேன். மில்கி மேன், நீங்க வாங்க, அம்மா உள்ளதா இருக்காங்க. ஐயோ வாங்க. அவங்க அங்க இல்ல. மில்கி மேன், நீங்க வாங்க. வாங்க மில்கி மேன், நீங்க அம்மா மீட் பண்ணாம போக கூடாது. வாங்க. ஐயோ சக்தி மாட்னா, எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. அம்மா மில்கி மேன், ஒரு நிமிஷம் இருங்க, பின்னாடி இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன்.